முருகர் 6 படை வீடுகள்ல 5 படை வீடுகள் மலை குன்றங்கள்லயும் ஒரு படை வீடு கடற்கரை ஓரமா திருச்செந்தூரும் அமைந்திருக்கு. இதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன? இந்த வீடியோல நம்ம அதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கான கண்டென்ட் நான் பேசிட்டே இருப்பேன். என்ன ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. அதற்கு முன்னாடி இந்த 5 படை வீடுகள் ஏன் மலையில இருக்குதுன்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பண்டைய தமிழர்கள் திணை அமைப்பில் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி பகுதியை தேர்வு செஞ்சு வச்சிருந்தாங்க. குறிஞ்சி நிலத்துல முதன்மை தெய்வமா முருகப்பெருமாள் இருந்தாரு. குன்றியலாடும் குமரன் என்ற வாக்கியத்துக்கு ஏற்ப திருப்பரங்குன்றம், திருத்தணி, பயணி, பயமுதிர்ச்சோலை, சுவாமி மலை போக 5 தலங்களுமே மலையில் குன்றங்கள் அமைந்திருக்குது. மலை எறும்பு என்பது மனிதனின் அகந்தையை கடந்து ஆன்மீக சொற்பொழிவை கடக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திருச்செந்தூர் மட்டும் ஏன் கடற்கரை ஓரமா அமைஞ்சிருக்குது? 6 படை வீடுகள்ல திருச்செந்தூர் மட்டும் நெய்தல் நிலத்தை சார்ந்து இருக்குது. இதற்கான சிறப்புமிக்க வரலாறு என்ன தெரியுமா? முருகன் அசுரனை சூரபத்மனம் வதம் செய்து சூரசம்காரம் நிகழ்ந்த வரலாறுமே இங்க சிறப்பா இருக்குது. போர் முடிந்ததும் இறைவன் தன் படை வீரர்களுடன் தங்கியிருந்து வெற்றி விழாவை கொண்டாடிய ஒரு சிறப்பு தலமா திருச்செந்தூர் முருகர் கோயில் இருக்குது. இந்த இடத்துல கடல் அலைகள் ஓய்வில்லாம அலைவது போல மனக்குழப்பத்துடன் ஒரு பக்தர்கள் மனக்குழப்பத்தை நீக்கி மன அமைதி தருதுன்னு சொல்றாங்க. முருகனின் போர்ப்படைகள் தங்கி வெற்றி பெற்ற கடற்கரை தலமா இந்த திருச்செந்தூர் இருக்குது. பக்தர்களுக்கு அருள் பாலித்து ஆன்மீக அமைதி கொடுக்கறதுனால இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் அங்க போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த முருகனின் மற்ற 5 வீடுகளை பற்றி நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.